நாம் இந்த வீடியோவில் நர்வ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். நர்வ் சிஸ்டம் இஸ் a complex network of nerves and nerve cell that send signals between the brain and the rest of the body. நர்வ் சிஸ்டம் நர்வ்ஸ் டிஸ்வால்வ் ஆனது, கம்ப்ளீட் சிஸ்டமுமே வந்து நர்வ்ஸ் டிஸ்வால்வ் ஆனது. இதில் வந்து எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நர்வ்ஸ் டிஷ்யூவால் மட்டுமே ஆன சிஸ்டம் இந்த நர்வ் சிஸ்டம். வி ஆர் காமன்லி கால்டஸ் ஹியர் தட் நர்வஸ் டிஷ்யூவை வி ஆர் காமன்லி கால்டு தட் நியூரான். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தோட பேசிக் இன்ட்ரொடக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தட் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரான். ஸோ நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்லாம் இருக்கும், அந்த பார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, இதனை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஸோ இதில் வந்து நோ எபிதீலியல் டிஷ்யூ, நோ கனெக்டிவ் டிஷ்யூ, நோ மஸ்குலர் டிஷ்யூ, ஃபுல் அண்ட் ஃபுல் nerves tissue only. Nerves tissue commonly called neuron. So neuron or nerve cell having three main part. என்னென்ன த்ரீ காம்பனண்ட் இருக்குது? ஈச் நியூரான் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த்ரீ பிரின்சிபல் காம்பனண்ட். ஒன் இஸ் செல் பாடி. இந்த செல் பாடிக்குள்ளே செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். மெயின்லி நியூக்ளியஸ் இந்த செல் பாடிக்குள்ளே இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் ஆக்சான். ஆக்சான் வந்து செல்லோட எண்டில் இருக்கும். தேர்டு ஒன்று வந்து டென்ட்ரைட்டு. செல் பாடியை சுற்றி ஆக்சான் மாதிரி இருக்கும், பட் டென்ட்ரைட் நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஆக்சானில் வந்து ஒரு ஆக்சான் ஒரு நியூரான் ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்கும், பட் டென்ட்ரைட் வந்து நிறைய இருக்கும். இதுதான் பேசிக் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த த்ரீ பிரின்சிபல் காம்பனண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செல் பாடி. நியூரானில் ஃபஸ்ட் ஒன் இஸ் செல் பாடி. இதுக்கு வந்து ஆல்சோ கால்ட் அஸ் சோமா. திஸ் இஸ் த ட்ரங்க் ஆஃப் தட் நியூரான். இங்கே வந்து ஆக்சான் ஹில்லாக் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த செல் பாடி அண்ட் கலெக்ட் சிக்னல் ஃப்ரம் மெனி ஸ்னாப்சிஸ். Then this one is the tail-like structure, carry electrical signal away from the cell body to other neuron, muscles and glands. இப்போ இந்த செல் பாடி, ஆக்சான், டென்ட்ரைட் இந்த மூணுத்தோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். பிஃபோர் மூவ் ஆன் த டாபிக், நர்வ் சிஸ்டம் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். நர்வ்ஸ் ஹாவ் அனதர் நேம். ஓகே, திஸ் nervous system, okay, this neuron have another name, nerve cell. But nerve cell வேற, nerves வேற. nerve cellனா வந்து neuron. that nerves என்பது bundle of that neuron. ஸோ வந்து இது வந்து ஒன்லி ஒன் காம்பனண்ட் ப்ரெசண்ட் ஆயிருந்துன்னா nerve cell, bundle of neuron ப்ரெசண்ட் ஆயிருந்துன்னா அதுக்கு வந்து nerves. ஸோ nerve cellனா வந்து ஒன்லி ஒன் காம்பனண்ட். இது வந்து பண்டில் ஆஃப் நியூரான் வந்து நர்வஸ். பாடியில் இருக்க மற்ற செல் அது எல்லாமே டிவைட் ஆகும். ஏஜ் ஆனாலோ டெத் ஆனாலோ வேறு ஒரு செல் புதிதாக ஃபார்ம் ஆகிவிடும். ஆனால் இந்த நியூரான் நாட் டிவைடு. ஸோ இது மாதிரி டிவைட் ஆகாததுனால தான் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்க நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால தான் வந்து நம்ம பாடியில் அதிகமாக குளுக்கோஸ் கன்சியூம் பண்ணுற ஒரு ஆர்கன், அதாவது பார்ட் எதுன்னு சொல்லி பார்த்தா அது வந்து பிரெயின். ஏனென்றால் பிரெயினில் இருக்கிற செல் ரீஜெனரேட்டோ டிவைடோ ஆகாது. அதனால் அதுக்கு குளுக்கோஸ் நிறைய தேவைப்படும். குளுக்கோஸில் இருந்து தான் ஏடிபி கிடைக்கும். அந்த ஏடிபியை யூஸ் பண்ணி தான் அந்த செல் அதில் இருக்க டேமேஜை சரி பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக குளுக்கோஸில் இது இந்த மாதிரியான ரிப்பேர் ப்ராசஸுக்கு குளுக்கோஸில் இருந்து மட்டும்தான் ஏடிபி கிடைக்கும். பட் பொதுவாக நம்ம பாடியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூ, மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் குளுக்கோஸில் இருந்து மட்டும்தான் ஏடிபி எடுக்காது. ஃபேட்டில் இருந்து கூட எடுக்கும். பட் ஆனால் வந்து இந்த நர்வ் செல் டேக்கன் ஏடிபி ஒன்லி வயா குளுக்கோஸ் பாத்துவே. மற்ற பாடிஸ் எல்லாம் ஏஜ் ஆனாலோ டெட் ஆனாலோ டிவைட் ஆகும்.
நியூ செல் ஃபார்ம் ஆகும், டிவைட் ஆகும். பட் இங்கே வந்து டிவிஷன் ஆகாது. இதோட பேருக்கு வந்து வயா குளுக்கோஸ் மட்டும்தான் அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஏடிபி வயா குளுக்கோஸ் பாத்வே ஒன்லி தட் brain can utilizing. So neuron cells can utilizing glucose. So it produce via glucose pathway it will producing ATP it can utilizing. Now structure of neuron இதில் மெயின் வந்து செல் பாடிக்குள்ளே தான் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இதில் தான் வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் மெமரைன் இருக்கும். செல் பாடி எப்படி விஷுவலாக பார்க்க முடியும் என்று பார்த்தால் செல் பாடியை எப்படி வந்து விசுவலாக பார்க்க முடியும் என்று பார்த்தால் நர்வ் சிஸ்டம் அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன் இஸ் சிஎன்எஸ் அண்டு பிஎன்எஸ். இந்த செல் பாடிக்கு வந்து அனதர் நேம் சோமா. இதில் வந்து என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்குன்னா மெனி ஆர்கனல்ஸ் இன்க்ளூடிங் நியூக்ளியஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கோல்ஜை பாடி எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை வந்து ரெண்டு இதாக பிரிப்பாங்க, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டக்குள்ளே பார்த்தா பிரைன் அண்டு ஸ்பைனல் கார்டு ரெண்டு டைப்பான பொருள். ஓகே, ஸோ ரெண்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு வகையான பொருட்கள் இருக்கும். ஒன்று வந்து கிரே மேட்டர், அனதர் ஒன் இஸ் ஒயிட் மேட்டர். இந்த கிரே மேட்டர் அப்படின்னா என்னென்று சொல்லலாம்னா கிரே கலரில் அது வந்து விஷுவல் பண்ண முடியும். அதை வந்து நம்ம கிரே கலரில் பார்ப்போம். அதனால் இந்த மாதிரியான கிரே மேட்டர் என்கின்ற காம்பனண்ட் எதனாலானது என்று பார்த்தா டோட்டலி செல் பாடிஸ் மட்டுமே ஆன ஒரு பொருள் கிரே மேட்டர். திஸ் ஒயிட் மேட்டர் வந்து ரிமைனிங் டூ திங்ஸ் ஆக்சான் அண்டு டென்ட்ரைட்ஸ். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். விஷுவல் பண்ணி பார்க்குறப்ப பிரெயின்லேயும் அண்டு ஸ்பைனல் கார்ட்லேயும் டூ டைப் ஆஃப் மேட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒயிட் அண்டு கிரே இஸ் மேட் ஆஃப் செல் பாடிஸ், ஒயிட் மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆக்சான் அண்டு டென்ட்ரைட்டிஸ். குரூப் ஆஃப் செல் பாடிஸ் ப்ரெசண்டட் இன் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்னா அதுக்கு பேர் வந்து நியூக்ளி. அதுவே வந்து பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தில் ப்ரெசண்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கேங்க்லியா. ஸோ செல் பாடி ப்ரெசண்டட் இன் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் நியூக்ளி, பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் கேங்க்லியா. இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னவென்றால் செரிப்ரம் சிஎன்எஸில் வரும். இதில் இருக்கிற குரூப் ஆஃப் செல் நாட் நியூக்ளியை கால்டு கேங்க்லியா. இது ஒரு எக்ஸப்ஷன். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் பாடி. ஸோ செல் பாடி குரூப்பாக சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு நேமு நியூக்ளி. அதுவே வந்து பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தில் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா கேங்க்லி. எக்ஸப்ஷன் வந்து செரிப்ரம். இங்கே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்க நேம் வந்து கேங்க்லியா. செல் பாடியோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா நமக்கு டச் பண்ணும்போது ஃபீல் ஆகுது, ஹீட் படும்போது ஃபீல் ஆகுறது, ஒரு பொருள் நம்ம மேலே வந்து படும்போது ஃபீல் ஆகுறது, கோல்டாக ஏதாவது நம்ம மேலே பட்டா ஃபீல் ஆகுறது, இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து த சென்சரி நியூரான் என்கின்ற நியூரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ சென்சரி நியூரான் என்ற நியூரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதில் டென்ட்ரைட் வந்து எக்ஸ்டர்னலாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ டென்ட்ரைட் வந்து எக்ஸ்டர்னலாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதாவது வெளிப்புறமாக. அந்த இடத்தை டச் பண்ணும்போதே அந்த டென்ட்ரைட் மூலமாக சிக்னல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு அப்புறம் அந்த டென்ட்ரைட் எங்கே இருக்கும், செல் பாடியை சுற்றி இருக்கும். ஸோ டென்ட்ரைட்டில் இருந்து அந்த சிக்னல் பாஸ் ஆகி செல் பாடிக்குள்ளே வரும். அங்கே செல் பாடியிலேருந்து அந்த சிக்னல் ஃபர்தராக ப்ராசஸ் ஆகி ஆக்சான் மூலமாக பிரெயினுக்கு வந்து சிக்னலாக போய் சேரும். ஸோ இந்த மாதிரி சிக்னல் டென்ட்ரைட்டிக்கிட்ட இருந்து வாங்கி ஆக்சான் ஹில்லாக் மூலமாக ஆக்சானுக்கு சிக்னல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதனை ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறது இல்லையா. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் பாடி. அண்ட் ஆல்சோ இங்கே தான் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, சம் அதர் ஆர்கனல்ஸ் ஆல்சோ ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ரிசீவிங் sensory information from dendrites, then integrating that information, generating electronical signal, that means action potential, which is then transmitted along that axon to central nervous system for further processing. ஸோ நம்ம இதெல்லாம் டச் பண்ணுறப்ப ஹீட்டை தொடும்போது கோல்டை தொடும்போது ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த நியூரான். அதோட நேம் வந்து சென்சரி நியூரான்.
ஸோ செகண்ட் பார்ட் இதுதான் வந்து ஆக்சான். இந்த பார்ட்டுக்கு தான் வந்து ஆக்சான் ஹில்லாக். This one is the dendrites. This one is the this one is the cell body or soma. இன்சைடில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து ஆக்சான். இதுதான் வந்து ஆக்சான் ஹில்லாக். செல் பாடியோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த ஆக்சான். அதாவது செல் பாடி கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப் எண்ட் ஆகும் இடத்த வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும். அந்த பெண்டுக்கு ஆக்சான் ஹில்லாக்னு பேர். அந்த ஆக்சான் ஹில்லாக்லேருந்து தான் ஆக்சான் என்ற டெர்மினல் வந்து உருவாகியிருக்கும். டெர்மினல் என்றால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் நியூரான் ஒரு எண்டுக்கு போகிற இடம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த பேர் தான் வந்து ஆக்சான். ஆக்சானில் வந்து 2 டைப் ஆஃப் ஆக்சான் இருக்குது. ஒன் இஸ் myelinated axon, another one is non-myelinated axon. myelinated axon எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஆக்ஷனை சுற்றி மைலினேஷன் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அதாவது அதனை சுற்றி சுருளாக மைலின் ஷீட் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அது எதுக்காக கவர் பண்ணியிருக்கு என்று பார்த்தால் உள்ளே பாஸ் ஆகும் சிக்னல் வந்து வெளியே எங்கேயும் போகாமல், ஓகே, உள்ளே பாஸ் ஆகிற சிக்னல் வெளியில் எங்கேயுமே போகாமல் அதனை இன்டகிரேட் பண்ணி அதனை சேஃபாக வைத்துக்கொள்வதற்காக இது யூஸ் ஆகும். அதற்கு பெயர் வந்து மைலினேட்டட் ஆக்ஷன். ஓகே, அது வந்து சுருளாக இருக்கும். அது வந்து எந்த சிக்னலையும் வெளியே அனுப்பாமல் சேஃபாக பார்த்துக்கிறது தான் அதோட மெயின் வேலை. அனதர் ஒன் இஸ் நான் மைலினேட்டட் ஆக்ஷன். இதில் வந்து மைலின் ஷீட் வந்து இருக்காது. ஓகே, மைலின் ஷீட் என்கின்ற காம்பனண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்காது. இட் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஆக்சான் ஒன்லி. ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸு. ஸோ இங்கே வந்து மைலின் ஷீட் இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து ப்ரெசண்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ குரூப் ஆஃப் செல் பாடிஸ் நியூக்ளியை ஆர் கேங்க்லியா என்று சொல்வோம். அதே மாதிரி குரூப் ஆஃப் ஆக்ஷன் வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ராக் ஆர் பிஎன்எஸ்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து நர்வ். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் ஆக்ஷன் வந்து சிஎன்எஸ்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து ட்ராக். அதுவே பிஎன்எஸ்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து நர்வ். ஸோ சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துக்குள்ளே ஆக்சான் இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து ட்ராக்ட். அதுவே வந்து பிஎன்எஸ்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து நர்வ். ஸோ ஆக்சான் எங்கே பிகினிங் ஆகும், அதாவது செல் பாடி அதோட சேஃப் ஒரு எண்டுக்கு கொண்டு வரும்போது அங்கே குறுகலாக ஒரு சேஃப் வரும். அதுக்கு பேர் தான் ஆசான் ஹில்லாக். அந்த ஆசான் ஹில்லாக்கில் இருந்து தான் ஆக்சான் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி டைரெக்டாக சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துக்கு சிஎன்எஸ் எண்ட் ஆகும். யூஸ்வலாக டென்ட்ரைட்டிக் ஓட கம்பேர் பண்ணும்போது ஆக்சானோட லென்த் வந்து ரொம்ப பெருசு. அதுலேயும் 2 டைப் ஆஃப் ஆக்சான் இருக்குது. ஒன்று மைலினேட்டட், அனதர் ஒன் இஸ் நான் மைலினேட்டட். இந்த ரெண்டுமே சிக்னலை வந்து செல் பாடியிலேருந்து எடுத்து பிரெயினுக்கு டைரக்டாக வந்து சர்க்குலேட் பண்ணும். இதுதான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆக்ஷன். அப்புறம் ஆக்சானோட பார்ட்டில் பார்த்தா ஆக்சான் ஹில்லாக் என்பது ஒரு செல் பாடியிலேருந்து பிகின் ஆகும் ஒரு ஏரியா. தென் மைலினேட்டட் ஆக்சான் பார்த்தா மைலினேட்டட் ஷீட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நான் மைலினேட்டட்னு பார்த்தா அதில் இருக்காது. பட் யூஸ்வலாக ஆக்சானை பார்த்தால் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆக்சான் செல் மெம்பரைன், அதாவது ஆக்சான் அவுட்டர் மெம்பரைன், அதுக்கு நேம் வந்து ஆக்சலோமா. எப்படி மசில் செல்லுக்கு அதனோட அவுட்டர் மெம்பரைன் சார்கோலேமா, அது மாதிரி இதுக்கு வந்து ஆக்சலோமா. இதுதான் வந்து பார்ட் ஆஃப் ஆக்சான். இது ஆக்சானோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு காம்பனண்ட் டென்ட்ரைட்டிஸ். டென்ட்ரைட்டிஸுக்கு ஆக்சானுக்கும் இடையே ஒரு பேசிக் டிஃப்ரெண்ட் என்னென்னா, டென்ட்ரைட்டிஸ் ஹையர் இன் நம்பர் பட் ஆக்சான் லோவர் இன் நம்பர். பட் ஆக்சான் ஆர் லாங்கர் இன் லென்த் வைல் கம்பேரிங் டு டென்ட்ரைட்டிஸ். டென்ட்ரைட்டிஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நிறைய ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். பட் ஆக்சான் 1 நியூரானில் 1 தான் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், பட் லென்த் பெருசு. டென்ட்ரைட்ஸ் அதோட ஃபங்க்ஷன் சிக்னலை எடுத்துக்கொண்டு வரும், கேரி பண்ணி வரும், செல் பாடிக்கு கொடுக்கும்.
இதுதான் வந்து சிக்னலை கேரி பண்ணி செல் பாடிக்கு கொடுக்குறது. இதுதான் வந்து ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன். தென் செல் பாடி சிக்னலை வந்து ப்ராசஸ் பண்ணி ஆக்சான் மூலமாக பிரெயினுக்கு பாஸ் பண்ணி விடும். ஒய் டென்ட்ரைட்டிஸ் நிறைய ப்ரெசண்ட் ஆகிருக்கு என்று பார்த்தால் சென்ஸ். ஈவன் ஒரு சின்ன இடத்துல கூட சென்ஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து நம்மளை டச் பண்ணும்போது அது ஒரே ஒரு நியூரான் மட்டும் இருந்ததுன்னா ஆக்டிவ் பண்ணாது. நிறைய நியூரான் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் சிக்னல் வந்து ரொம்பவே ரேப்பிட்டாக பிரெயினுக்கு போய் உடனே ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான முக்கியமான ஃபங்க்ஷன் செய்வதனால தான் இது நிறைய அதிக நம்பரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆக்சானை கம்பேர் பண்ணும்போது நிறைய டென்ட்ரைட்டிஸ் ஒரே நியூரானில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரே கைண்ட் ஆஃப் சிக்னலை ஒரே நேரத்தில் ரேப்பிட்டாக செல்லுக்கு அனுப்பும். அதனால தான் எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் நாம் ரியாக்ட் பண்ணுறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டென்ட்ரைட்டிஸ். தென் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு எப்படி சிக்னல் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, அதாவது ஒரு நியூரான்லேருந்து டென்ட்ரைட்டிஸ் சிக்னலை வாங்கி செல் பாடியில் ப்ராசஸ் ஆகி ஆக்சான் மூலமாக அடுத்த நியூரானுக்கு அனுப்பும். இந்த ஆக்சான் என்ன பண்ணும் என்று பார்த்தால், அடுத்த நியூரானுக்கு டென்ட்ரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ராக்ட் பண்ணி அடுத்த டென்ட்ரைட்டுக்கு போய் இந்த ஆக்சான் சிக்னலை பாஸ் பண்ணும். தென் அந்த டென்ட்ரைட் வந்து செல் பாடிக்கு அனுப்பி ஆக்சானுக்கு மறுபடி அனுப்பும். தென் இந்த ஆக்சான் வேறு நியூரானோட டென்ட்ரைட்டோட ரியாக்ட் பண்ணி இப்படியே வந்து பிரான்ச்சாக வந்து சிக்னல் பாஸ் ஆகி ஃபைனலாக பிரெயினுக்கு போய் சேரும். அதனால தான் பேசிக்காக வந்து நர்வ் செல் ஆர் நியூரான் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஓகே, இது மாதிரியான ஒரு டென்ட்ரைட் ஆரம்பித்து ஆக்சானுக்கு போய் நெக்ஸ்ட்டு டென்ட்ரைட்டுக்கு போயிட்டு அப்படியே பிரெயினுக்கு போய் சிக்னல் பாஸ் ஆகும். இந்த மாதிரியான சிக்னல் பாஸ் ஆகுவதற்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தேவைப்படுது. இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகி தான் அது ஃபர்தராக ஒவ்வொரு நியூரானுக்கும் பாஸ் ஆகி ஃபைனலாக பிரெயினுக்கு போய் அங்கேருந்து மோட்டார் நர்வ்ஸ் மூலமாக நாம் ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னா த்ரூ மோட்டார் நியூரான் மூலமாக தான் வந்து ரியாக்ட் பண்ணுறோம். நம்மளை ஒருத்தர் அடிக்க வர்றப்ப வந்து நம்ம பார்க்குறது வந்து சென்சார். ஓகே, அது வந்து த்ரூ ஐ மூலமாக பார்த்துட்டு அந்த சிக்னல் வந்து சென்சார் மூலமாக பிரெயினுக்கு போகுது. அப்புறம் தான் வந்து நம்ம மோட்டார் நர்வ்ஸ் வந்து ஒர்க் ஆகி அவங்க அடிக்க வரப்போ நம்ம வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சென்சார் நியூரான் அண்ட் மோட்டார் நியூரான் இது ரெண்டு தான் வந்து கண்ட்ரோல் ஆல் டைப் ஆஃப் ரியாக்ஷன். ரெண்டு நியூரான் சென்சார் அண்ட் மோட்டார் நியூரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து control all type of reaction. So this is all about nerve system summary, anatomy and physiology of introduction part of nerve system. Axon is a cell oda endla irukum. Then dendrites, one axon one neuron, but dendrites on the more. So central nervous system present in the nuclei, adhe PNS la present in the ganglia. So this is the way one neuron to next neuron ku வந்து transmit பண்ணுது signal through action potential. Thanks for watching.